வெல்கம் டு டார்க் ரசம். ஃபைனலி இட்லி கடையை பார்த்தாச்சு. பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். படம் நல்லா இருக்கா இல்லையா, படத்தை பொழக்கலாமா புகழலாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கதை கேட்க ரெடியாடா. கிராமத்தில் பிறந்த ஒரு பையன், அவங்க அப்பா இட்லி கடை வச்சுருக்காரு. இந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் வெளியூரில் போய் சம்பாதிக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவன் வேலை செஞ்ச அந்த பெரிய ரெஸ்டாரண்டோட மேனேஜரோட மகளே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருவார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஸோ அந்த நியூஸ் கேட்டு நம்ம தனுஷ் கிளம்பி இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாரு, இறந்துடுறாரு. சரி, ஆமாம், இறந்த அப்பா தானே பார்க்குறது. இறந்த அப்பாவை பார்த்துட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ட்விஸ்ட்டு, அவங்க அப்பாவோட இட்லி கடையை இவர் எடுத்து நடத்துகிறாரு. அங்கே கல்யாணத்தை நிறுத்திட்டு, அங்கே கல்யாணம் நிறுத்தினதை பிடிக்காமல் நம்ம சத்யராஜும் அருண் விஜயும் பழி வாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு சிம்பிளாக எல்லா படத்துலையும் உள்ள கதை மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்துட்டு சிம்பிளாக எல்லா படத்துலையும் இருக்கிறது தானே. முக்கால்வாசி படம் இந்த மாதிரி பார்த்துருக்கோண்டா, சிம்பிள் சப்பா கதை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இல்லை. இந்த படத்தில் வந்துட்டு அவங்க காட்டின விஷுவல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்க்ரீன் பிளே, அவங்க கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நானும் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இட்லி கடையை பொழக்கிறோண்டா, செத்தாண்டா அப்படி என்னென்னமோ லைக் இட்லி கடையை பொழக்கிறதுல தான் மெயினாக இருந்தோம். என்ன பாவம் பண்ண திவ்யா. ஆனால் படம் வெளியானதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாயை மூடிட்டு படத்தை பார்க்க வச்சிட்டாங்க. அனுஷ் ஒரு டைரக்டராக ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பாப்பாண்டிக்கு அப்புறம் இது ஒரு நல்ல படம். நடுவில் வந்த நிலவுக்கு என் மேலே நடி கோபமோ ராயனோ நான் சேர்க்கல. ஏன்னா அந்த படத்தோட கம்பேர் பண்ணோன்னா பாப்பாண்டி இட்லி கடை ரொம்பவே நல்ல படம். நடிப்பில் வந்துட்டு எல்லாருமே தரமான ஆக்டிங். தனுஷ், அருண் விஜய், சத்யராஜ், அப்புறம் நித்யா மேனன் எல்லாருமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க. சமுத்திரகனியும் இருப்பார் படத்தில், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த கேரக்டரை பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கணும் போல தோணும். அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு நம்பி. யார முறைக்கிறா? அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். பார்த்திபன் இருப்பாரு, ஒரு போலீஸ்காரரா. அவரோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலாக இருக்கட்டும், அவரும் கொஞ்சம் ஒரு வில்லத்தனமான ரோலு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனால் அது வில்லனா இல்லையானே நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த சமுத்திரகனி அப்புறம் பார்த்திபன் இந்த படத்தில் ஏன் இருக்காங்க, என்ன யூசேஜ்னால் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஏற்கனவே பாதி கதையே சொல்லிட்டேன். ராஜ்கிரனோட நடிப்பு நம்மளாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி கீதா கைலாசம் அவங்களும் அவங்க கேரக்டரு, அதாவது டேய் சும்மா இருக்குடா பேசலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ராஜ்கிரனோட ஆக்டிங்க்கு ஈக்குவலாக கீதா கைலாசம் அவங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க யாருன்னா ராஜ்கிரனோட ஒய்ஃப். அது ராஜ்கிரண் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இமோஷன் ஆகி அழுவுறது, அந்த நைட்டு நேரம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அருண் விஜயோட வில்லத்தனம் அதுவும் நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் ஒரு கட்டத்தில் வில்லனாக மாறும் போதும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கூட லேக் ஆகலை. லேகே ஆகாமல்
பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா அப்படியே போயிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பக்கா ஃபீல் குட் மூவி. ஆஃப்டர் மெய்யழகனுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்தேன்னா இட்லி கடை தான் எனக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க. அவன் எப்படியோ தப்பிச்சிட்டானா, ஆளதான் தப்பிக்க விட்டோம். சினிமேட்டோகிராஃபி பெர்ஃபெக்ட், பிச்சு வீசிட்டார் அந்த மனுஷன். அந்த கிராமத்தை காட்டுறது விதமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ். அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். பாட்டெல்லாம் ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. பாட்டு மட்டும் வெளியாக புதுசில் லைக் லிரிக் வீடியோ படம் விளையாடுறதுக்கு முன்னாடி கேட்டப்ப எனக்கு அவ்வளவோ பிடிக்கல. என்ன சோகம் எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கல. அந்த பாட்டை மட்டும் தவிர்த்துறேன். இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. என்ஜாமி தந்தானே, வாவ். அந்த பாட்டு நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக கேட்டால் கூட உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமான்னு தெரியல. அந்த பாட்டை நான் தேட்டரில் கேட்கும் போது லைக் விஷுவலாக ஒரு வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, இது அடுத்த பல்லேலக்கா. சிவாஜி பல்லேலக்கா பாட்டில் வந்துட்டு கிராமத்தை பற்றி பாடுறது, ஆவேரியாரும் கைகுட்டல் அரிசையும், ரொம்ப அந்த ஒரு கிராமத்தோட என்ன சொல்லுவாங்க, கிராமத்தை புகழ்ந்து பாடுற அந்த இது இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த என்ஜாமி தந்தான் இந்த பாட்டுலேயும் கிராமத்தை அவ்வளோ புகழ்ந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அறிவோட ரேப்பாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கில் எந்த ஒரு குறையும் இல்லை, படத்தில் எனக்கு தெரிஞ்சு குறையே இல்லை. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்பவே உங்களோட சின்ன சின்ன சீனுக்கு கூடயும் உங்களோட இமோஷனை தூண்டும். கடைசியில் அந்த எண்டிங்கில் ஆட்டுற சீனு எல்லாம் நல்லா இருக்கும். மாவட்டுறது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது படத்தில். ரொம்பவே நல்லா இருக்குது படம். இந்த படத்துக்கு நான் 9.55 கொடுக்கலாம். மெய்யழகனுக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுனால 9.55 கொடுக்கலாம். நான் தப்பாக நினச்சிட்டேயா தனுசு, மன்னிச்சிருப்பா. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி. உன்னை போய் தப்பாக பேசினேனப்பா, மனசே கேட்கல. அடுத்தது வேற ஒரு வீடியோவில் திரும்பி உங்களை பார்க்குறேன். பாய். இசி மசியாரோ மசி மசிதாரோ நாகசாக்கி ஹிரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா குருசோவா நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா.